நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட செலவுகள் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம பிஸ்னஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் செலவையும் கம்மி பண்ணணும். நம்மளோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டருக்கு டேபிளை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வந்து எல்லாமே விலை வந்து அதிகமாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வர பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால் நம்மளே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இதை செய்யறதுக்கு நான் ஆன்லைனில் இருந்து சில டிசைனில் எடுத்து நானாக ஒரு டிசைனை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல் எல்லாமே நான் லோக்கல்லே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். வாங்கின மெட்டீரியல் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பொருள் வந்து லைஃப் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணுறோம். இதை பார்க்குற சில பேர் நீங்கள் என்ன நினைக்கலாம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கலாம். அது இல்லாமல் எவ்வளோ மிச்சம் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கலாம். நான் எவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. இதில் போட்டிருக்கக்கூடிய அந்த ப்ளைவுடை வந்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த எந்த அளவுக்கு வெயிட் தாங்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆள் கூட ஏறி உட்காரலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது. ஃபைனலாக நம்மளோட டேபிளுக்கான இந்த ஒர்க்கு வந்து முடிய போகுது. அதுக்காக வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ளைவுட்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு டேப் வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன். இதை செய்யறதுக்கு எங்களுக்கு 2 நாள் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஏன் அப்படின்னா வந்து அந்த பெயிண்ட்லாம் காயறதுக்காக வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இது செஞ்சு முடிச்சுட்டு இதோட அவுட்புட் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதை நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இது செய்யறதுக்கு எனக்கு மொத்தமாக ஆன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் செலவாயிருக்குங்க. ஆனால் ஆன்லைனில் இருக்கிறது எல்லாமே 8000 ரூபா 10,000 ரூபாய்க்கு இருந்தது. இது எனக்கு ஓகே தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.